விக்னேஸ்வரன் எப்படி புரிந்து கொள்வது? மத்தியில் புலன் விசாரணைக்கு போயிருக்கிறாரு, அவ்வளோதான், அது முடிஞ்சிருக்கு. முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு, அவ்வளோதான். அதில் வேற ஒரு செய்தியும் ஒன்றும் இல்லை. டெல்லியில் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருன்னு சொல்லி ஆதவர்ஜனா அவர்கள் சொல்கிறாங்களே. டெல்லிக்கு தேர்தல் இப்போ இந்த 2024 அங்கேருந்தே தொடங்கிட்டாராம். அதாவது தமிழக தேர்தலுக்கான பிரச்சாரத்தை டெல்லியிலேருந்தே தொடங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். டெல்லியில் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு வாக்குச்சாவடி வச்சுருப்பாங்களா? இல்லை, வேறு சில மாநிலங்கள்லாம் இந்த தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் எப்படி போஸ்டல் ஓட்டு போடுறதுங்கிற மாதிரி வேறு மாநிலத்திலாம் கேட்டுட்டு, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மோடியை எதிர்த்து 2029 பிரதமருக்கு நில்லுங்கிறோம். தமிழ்நாடு பாவம் சின்ன மாநிலம். இங்கே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அனுபவம் இல்லாதவங்க. அவங்களாம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்காவது எதிர்கட்சி தலைவரோ முதலமைச்சரோ டெல்லியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆகவே இந்த அரசியல் பேதமையை நாம் என்னன்னு சொல்லுவது? உங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. நீதிமன்றத்தில் மாதிரி 3 முறை இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. ஆனால் டெல்லியில ஓட்டு இருக்கிறதா? அங்க ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, அது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன். அதுதான் எனக்கும் தெரியல. டெல்லியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது பிரச்சாரம் அப்படின்னா சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு சம்பவத்திற்காக முடிந்திருக்கிற ஒரு உற்சாகமாக திரு விஜய் அவர்கள் வர்றதை பார்க்குறோம். ரூஃப்ல ஏறி நின்று கை காமிச்சிட்டு வர்றதை பார்க்குறோம். உடனே திரு ஆதவர்ஜனா அந்த பேட்டி கொடுக்குறாரு. இங்கே தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கு, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. சிங்க்ரனைஸ் ஆகுதா இல்லை சைமல்டேனியஸா நடக்குதா? தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சிருக்கு. இல்லை, இதெல்லாம் ஒப்பிட்டு நிறைய தரவுகளா போடுறாங்க. அது எப்படி? நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இல்லாம 365 நாளும் 1825 நாளும் தமிழ்நாட்டில் அரசியலை மட்டுமே தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இங்க மானாமதுர விஷயம், நாங்குநேரி விஷயம், அதை பத்தி யாரும் பேசிடக்கூடாது. ஏன்னா பேசுனா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. அதை பத்தி யாராவது என்றைக்காவது தாவேக்காது சம்பந்தமா பேசியிருக்காங்களா? போராட்டம் அறிவிச்சிருக்காங்களா? ஆனா அதிமுக நாளைக்கே போராட்டம் அறிவிச்சிருக்கு. ஆகவே இவர்கள் மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான பாதுகாப்பு உணர்வை, அரசியல் விழிப்புணர்வை இவர்கள் கற்றறிந்து வந்திருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியாது. ஆனா இவர்களுடைய பேச்சுக்களும் இவருடைய செயல்பாடுகளும் அந்த ஒரு அப்படியே டேக் ஷூட், கேமரா ரெடி, பேசு, ஆக்ஷன் டேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே ஒழிய, இவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்த புரட்சியை, சார், தமிழர்களுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய மரம் எது சார்? பனைமரம். அந்த பனைமரத்தை ஏறத்தாழ 1 கோடி பனைமரங்களை தமிழ்நாட்டில் நட்டிருக்கிறாங்க. 2021 விசிக எடுத்த வாக்கு சதவீதம் 1%, 2024 2%. இப்ப திமுக எத்தனை சதவீதம் கொடுக்குதுன்னு தெரியல, அது வேற விஷயம். இத்தனை சீட்டு. ஆகவே அது வேற விஷயம். ஆளான மதிமுகவையும் திமுக 4ல் 1ல் தான் சொந்த இதுல நிக்க வைக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், மதிமுகவை எதிர்த்த அண்ணன் மல்லை சத்யாவையும் அதே கூட்டணியில வச்சிருக்கிறாங்க. ஆகவே இவ்வளவு கதம்ப கூட்டணியாக வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற திமுகவிடம் இவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றது தெரியல. திமுக எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நான் தான் அப்படின்னு திரு விஜய் சொல்றாரு. திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படிதானே அவர் நிலைநிறுத்த பாக்குறாரு. தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படிதானே சொல்றாரு அவரு. அப்படித்தானே சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல் அப்படித்தானே சொல்ல முடியும். நான் அதை தான் கேட்கிறேன். நீங்க நேரடியா 2029 பிரதமரையே எதிர்த்து நரேந்திர மோடியை தோக்கடிச்சிருக்க, மண்ண கவ வைங்கன்ற, உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, விஜய் அவர்களை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடைபெறுகிறது அப்படின்னு திருப்பி சொல்றாங்க. கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க எங்கிட்டு போனாலும் இந்த கேள்விக்கு வருவீங்கன்னு தயாரிச்சுட்டு தான் வந்தேன். எங்கேயாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று மாநில தலைமை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோ, மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அங்கம் வைத்த தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? ஆனா இந்த தகவல் வந்துட்டே இருக்கு. யார் பரப்புறாங்க? அதைத்தான் என்ன சொன்னேன், பரப்புறது தான் வேலை. நீங்க எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தான், எல்லாமே சமூக வலைதளங்கள் தான். ஆகவே இங்க நடப்பது
எவ்வளவு எஸ்ஐஆர்ல எத்தனை சதவீதம் பேர் வாக்களிக்கவில்லை, அவர்கள் மறுக்கப்பட்டிருக்கிறாங்க, அது என்ன நிலைப்பாடு, அடுத்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை முகவர்கள் இருக்கிறாங்க, வாக்குச்சாவடிகள் எத்தனை, தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிளை கழகத்திலிருந்து ஒன்றிய கழகத்திலிருந்து எவ்வளவு என்கிற அடிப்படை கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேணாம். இல்ல சார், ஆனா ஸ்ட்ரெயிட்டா எனக்கும் முதலமைச்சருக்கு தான் போட்டி. இல்ல சார், என்ன எப்படி அந்த பாயிண்ட்ஸை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, திரு ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு, முன்னாள் அமைச்சர். திமுகவால தான் விஜய் குடும்பத்துக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னாரு. எங்கள் கூட்டணிக்குள்ளே யார் வரலாங்கிறது அவங்களுடைய விருப்பம், நாங்கள் எல்லாருக்கும் தயாராக இருக்கோம், நாங்கள் அவர்கள் தோளில் தூக்கு சுமந்துகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அதிமுகவை சேர்ந்த பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா இவ்வளோ நாள் எகெயின்ஸ்டாக இருந்த ஒரு ஸ்டாண்ட் திடீர்னு இப்படி ரிட்டர்ன் மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வருது. எகெயின்ஸ்டும் இல்லை, ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லைங்க. விஜய் தனியாவே நிக்கணுங்க. திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில அனைவரும் எங்களுக்குள்ள வரணும். நான் கேட்கிறேன், திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுக ஆதரவு, தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்ப்பு, காங்கிரஸ் ஆதரவா, என்ன நிலைப்பாடு இது? நான் என்ன கேட்கிறேன், நீங்க தனியா நில்லுங்க, இந்த இடத்துல தெரிஞ்சு போயிடும். சார், இந்தியா முழுவதும் பிரதமரை உருவாக்கியவர் யாரு? அண்மை காலத்துல பிரசாந்த் கிஷோர், ரைட்டுங்களா? அவரு 30% வாக்கெடுப்பேன்னாரு, 3% வாக்கு தான் எடுத்தார். அதே மாதிரி பல மாநில முதலமைச்சரை உருவாக்குனவர். என்ன ஆச்சுங்க? இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் கட்சி நடத்த முடியுங்கிறாரு. யார் சொன்னது? பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர். ஆகவே அரசியல்ல மக்கள் எந்த விதத்துல கணக்கு எடுக்கிறாங்க? ஆரம்பத்துல விஜய் அவர்களுக்கு உயர்ந்த தளத்தில் இருந்தார், உண்மைதான். அதற்கு பிறகு சரிவு 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 சரிவு. ஆதவ அர்ஜுனாவை போன்றவர்கள் அதிகம் பேசினால் இந்த இன்னும் 47 30 நாள் 50 நாள் இருக்குதுல, அதுல அவர்களுடைய அறுவடை செய்வார்கள். அரசியலில் அவர்கள் என்ன பாடத்தை படிக்க போகிறார்கள் அறுவடை செய்வார்கள். அவருடைய பேச்சு என்பது, அவருடைய பேச்சும் நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளும் தமிழ்நாட்டு மக்களை ஊக்குவிக்கிறதா அல்லது உருக்குலைக்கிறதா அப்படின்றத மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அக்னீஸ்வர், நிறைவா நீங்கள் சொல்ல வரும்போது நான் புரிந்து கொள்ள உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இல்லைன்னு மறுக்கிறார்கள், இவங்க சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த இவங்கிறவங்க யார்? இவங்க பரப்புறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அண்மையில் கூட்டணி சேருவோமா வேணாமான்னு தாவேக்கால ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, போட்டது உண்மைதானே? மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர் கூட்டம். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் வரல? பொதுச் செயலாளர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு சார். கட்சி தலைவர் தானே சார் அதை பத்தி பேசுவாங்க. பொதுச் செயலாளர் சார், ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர் தானே இருக்கிறாரு, அவர் தானே எல்லாமே. அவர் தான் எல்லாமே. அப்ப விஜய் இல்ல? விஜய் தான் சார். அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல அவர் செய்யறாருங்க சார். அவர் சொன்னாதான் இவர் செய்வாரு. அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல அப்படி செய்யறாரு சார். ஆசைப்படுறாரு விஜய் அவர்களை டெய்லி பார்க்கணும்னு. என்ன சார், நீங்க பேசாம அந்த பக்கம் வந்துருங்க. ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல, நீங்க இன்னமோ தலைவர் மட்டும்தான் எல்லா 234 தொகுதிகளிலும் கூட்டங்கள் நடத்தணும், அதுல அவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வரீங்க. மக்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அதுல 2 பேருமே 2 பேர் பேசுறதையும் கேட்காம இருக்கிறாங்கன்னா இதுதான் இவங்களுடைய வளர்ச்சியை காட்டுது. சார் பேசுறது மட்டும்தான் தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பேச்ச கேட்டு தமிழ்நாடு வர வேணாம், ஆனா உங்களை பார்த்து தமிழ்நாடு அழிஞ்சிட வேணாம்னு நாங்க வேதனைப்படுறோம். வேண்டாம் வேண்டாம், நீங்க உங்களை நம்பி வரக்கூடியவங்களை பின்னாடி அழிப்பீங்க, ஆனா வந்தவங்களை செல்வகுமாரை வெளியேற்றி விட்டீங்களே, ஐயநாதனை வெளியேற்றி விட்டீங்களே, ஜெகதீஸ்வரனை வெளியேற்றி விட்டீங்களே, உங்களோடு பழகியவர்கள் எல்லாம் தெறிக்கடிச்சு ஓடுறாங்க, அப்படி பழகாதவர்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி ஓடி வருகிறார்கள். தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போயிடும். இதுதான் உங்க வேலை. அத்தனை பேரும் வெளியில வந்தாச்சு, உங்க பக்கத்துல இருந்து அத்தனை பேரும் வெளியில வந்தாச்சு. அதனால இந்த கருத்து பொருந்தாது. சரி, ஓகே. இல்ல, நீங்களே பேசுறேன். என் நேரத்தையும் நீங்களே சொல்லுங்க. செங்கை பெத்மனாவனுக்கு இறுதி கருத்தை முடிச்சு விட்டுருங்க தலைவா. இது விவாத மேடையில விஜய தமிழ்நாட்டுல முதலமைச்சரை தமிழ்நாட்டை முடிச்சு விட்டுருங்க, போதுமா சார்? உங்க நான் பேசும்போது ஆதங்கம் என்ன சார்? பெரிய ஆதங்கம். 1000 கோடி ரூபாய் எனக்கு நட்டமாய் போச்சு, எனக்கு என்ன ஆதங்கம்? ஒரு ஆதங்கமும் இல்ல. உங்களுடன் பின்னாடி வந்தவர்களை, இறந்தவர்கள் வீட்டுக்கு போகாதவர்கள் ஒரு கட்சி தலைவர் இந்த நாட்டில் உடனே முதலமைச்சர் வந்துருவார்னா அது எனக்கு ஆதங்கம். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாய் இருக்கிறது, அடுத்த திருமணத்தில் ஒரு விழாவில் எப்படி போனாங்க, அது எனக்கு ஆதங்கம்.
ஏப்பா வந்து ஜனநாயகம் படம் வரல அதை பத்தி பேசாம இருக்கிறாரு, அது எனக்கு ஆதங்கம். பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வட்டி இழப்பு வருதுமா? வட்டி கட்டியா நான் போயிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன விஜய் கொடுப்பாரா? சரி ரைட், அதெல்லாம் விட்டுருவோம். இந்த ஆதங்கம் ஏன் வருதுன்னு இல்ல, இது திமுக செஞ்சாலும் தப்பு, அதிமுக செஞ்சாலும் தப்புன்றதா எங்களுடைய நோக்கம் இல்ல. ஏற்கனவே வந்து திமுக அதிமுகவும் தமிழ்நாட்டை புறம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. சரி, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? சார் ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டீங்க. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். ஒத்துக்கிட்டாரு சார். தமிழ்நாட்டை நீங்க சொன்னதான் நான் சொல்லல, நான் சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 50 வருஷமா கெடுத்துட்டீங்க. பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அதத்தான் 50 வருஷமா கெடுத்துட்டீங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கேக்குறேன் 50 வருஷமா கெடுத்துட்டாங்கன்றதுக்கு 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்துல தண்ட தொகை கட்டுறது அதிமுகவா திமுகவா? எங்க நீங்க ஆட்சிக்கு வரலைங்க, ஆட்சிக்கு வந்தது பிறகுதாங்க தெரியும். ஆதவ அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுட்டு ஊழலை ஒழிப்பன்றீங்க பாருங்க. இந்த நாட்டினுடைய தலை எழுத்துங்க. நான் கேக்குறேன், அவர் எந்த தப்பும் பண்ணலீங்க, எந்த தப்பும் பண்ணலீங்க, எந்த தப்பும் பண்ணலைங்க. அதனாலதாங்க 4 கட்சி மாறிட்டாருங்க. அதாங்க பிரச்சனை. ஆகவே இவர்களை பொறுத்தளவு சார், இந்த இவர்களை பொறுத்தளவு நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. அதாவது 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. அப்ப இளைஞர்கள்னாலே கிட்டத்தட்ட 200 படத்தில் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். ஆனா அவர் பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க பாருங்களேன். இது எந்த அரசியல் அகராதி உங்களுக்கு கத்து கொடுத்துச்சு? விலகிட்டாரு, பயப்படல, விலகிட்டாரு, விலகி விட்டார். அதுதான் சார், தைரியம் இல்லாததனால் சொன்னாரா இல்லையா? தப்பா அப்ப என்ன சொன்னார் சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லல. நீங்க வேற என்ன சொன்னாரு? நீங்க திரும்ப பாருங்க சார். இன்டென்ஷன் பாருங்க சார். அடுத்தவங்க அவர் என்ன சொன்னார்? இதுதான் அவர் என்ன சொன்னார்? திரு ஆதவ் மிரட்டிட்டாங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஆனா அவர் என்ன ரொம்ப பதட்டப்படாதீங்க. பொறுங்க, நான் பேசுறேன். அவர்கள் வரும்போது வந்து யார் பொறுங்க. நிறைவு செய்வோம். பாஜகவினுடைய அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர் தமிழறிவு மணியன் அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா இவரும் அர்ஜுன் மூர்த்தி அவர்களும், இவர்கள் 2 பேரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கூட இருந்தவர்கள். அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதை சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் நான் என்ன பண்றது? இது பாருங்க, இப்ப இந்த ஒரு செய்தி சொல்லிக்கிறேன் சார். அவர் நோக்கத்தை பாருங்க சார், சும்மா திருச்சிடாதீங்க, பாலிடிக்ஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துலயும். அவர் என்ன சொன்னார் நிறைவு செஞ்சார் சார். இவங்க வர்றது எல்லாமே நல்ல நோக்கம் தான் சார். நோக்கம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரி, தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்கன்னு சொன்னார்ல, விஜய் சொன்னார். விஜய் இருக்கார், கரெக்ட். விஜயும் இருக்கிறார், விஜயும் இருக்காங்க சார். அதான் உண்மை. இந்த டயலாக்லாம் ஒர்த் இல்லைன்னு சொன்னது யார் சார்? எனக்கு இதுதான் சார் நடிகர் விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. விஜய் ஒர்த் இல்ல, விஜய் ஒர்த் இல்லையா, இல்ல ஒர்த்தே இல்லையா? அப்படின்னா 99க்கு பிறகு இவ்வளவு நாளா அது ஒர்த்தா இருந்துச்சா? இதெல்லாம் என் கேள்வி. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலிருந்து, நண்பர் பேசும்போது சொன்னீங்க 67 போல 77 போல அப்படின்னு நடிகர் விஜய் அடிக்கடி சொல்றாரு. 67 பேரறிஞர் பிறந்த அண்ணா சல்லுன்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்துடல. அவர் நடிகரும் கிடையாது. ஆனா அந்த 67 கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது திமுக ஆரம்பிச்சது 49ல, 52ல இல்ல, தேர்தல் நிக்கல, 57ல நிக்கிறாங்க. நின்ற உடனே 15 சட்டமன்ற உறுப்பினர் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு 38 சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் 50, அப்புறம் 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கே இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது. அது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்த இயக்கம் தான். தந்தை பெரியார் இதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு கொதிக்கும். நீங்க பாருங்க, கொதிக்கும். ஆகையினால திராவிடர் கழகத்திலிருந்து நீதி கட்சியிலிருந்து வந்த பரிணாம வளர்ச்சி தான் திமுக. பரிணாம வளர்ச்சி தான் திமுக. ஆகையினால சார் இந்த மாதிரி இந்த குறுக்கு சால் ஓட்டுறது நிறுத்துங்க சார். ஒண்ணு நான் நிப்பாட்டிக்கிறேங்கிறேன், இல்ல பேச வரும்போது நீங்க கட 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 கடன்னு ஈரான் ஈராக் மாதிரி ஹர்மூஸ் மாதிரி தேடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்.
ஆகையினால அந்த கட்சியில் இருந்து வந்ததுதான் அண்ணா திமுக. Okay. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் 52 இருந்து 72 வரைக்கும் திமுகவில் உறுப்பினராக இருந்தார். அதற்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஆகவே என்னுடைய மனைவி கூட கைத்தறி புடவைதான் என் திருமண நாள் என்று கட்ட வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆகவே காங்கிரஸில் இருந்து திமுகவில் இருந்து கட்சி ஆரம்பிச்சார். ஆனா விஜய் மட்டும் நேரடியா கட்சி ஆரம்பிச்சாரா, நேர முதலமைச்சரா? நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இல்ல, தமிழ்நாடு 8 கோடி மக்கள் இருக்கிறது. நீங்க 145 கோடி மக்களுக்கு நேர பிரதமர் மோடியை தோக்கடிச்சு பிரதமரா வாங்கன்னு தான் சொல்றேன். எங்களுக்கு பெருமை தான். ஒரு தமிழன் பிரதமரா வருவதை கலைஞர் அவர்கள் மூப்பனாரை தடுத்தார். அடுத்து இன்னைக்கு விஜய் அவர்கள் 2029 பிரதமராக வரப்போகிறார். நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு சின்ன நாடு, விட்டுருங்க.